ஹாய் ஆல், இது வந்துட்டு வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணுறேன். அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லி அம்மா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாம்பார் வச்சாச்சு. தம்பி காலையில் ஊர்லேருந்து வந்திருந்தேன், அதனால் பாப்பா போயிட்டு அவன் பக்கத்துலேயே இருந்துகிட்டு இருந்துச்சு. காலைல சாப்பாடெலாம் முடிச்சுட்டு நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு அம்மாவோட குலசாமி கோயிலில் சாமி கும்பிடுறது அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஐயனார் கோயில் தான் குலசாமி. இங்கே வந்துட்டு காலையிலே வந்தாச்சு. வீட்டிலேருந்து ரொம்ப தூரம்னால கொஞ்சம் பக்கத்துலேயே தான். சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம பாப்பாவுக்கு முடி இறக்கணும் அப்படிங்கிறதுனால அங்கே போய் நின்றுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டே நிறைய பேர் வந்ததுனால அவங்களுக்குலாம் முடி இறக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவோட மச்சிக்கு அண்ணன் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு முடி இறக்கியாச்சு. அதுக்கப்புறம் பட்டுவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப அழுகெல்லாம் இல்லை, அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் என்னன்னு தெரில, கொஞ்சம் நேரத்தில் செம்ம அழுக. முடியெலாம் இறக்கிட்டு இவங்களை 2 பேரையும் குளிப்பாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அப்பப்பான்ட்டு ஆயிடுச்சு. பட்டுக்கு வந்துட்டு இந்த ரெட் கலர் ஃப்ராக் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். நான் வந்துட்டு பிளானே பண்ணலை. நானும் ரெட் கலர் சாரீ, பாப்பாவும் ரெட் கலர் ட்ரெஸ் வந்துட்டு அன்பிளான்டாக வந்துட்டு மாதிரி அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் அவங்க மச்சியும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. சாமிக்கும் அபிஷேகம்லாம் முடிஞ்சு அலங்காரம் பண்ணி பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மாவிளக்கு வைக்கிறது தான் ஸ்பெஷல். இது வந்துட்டு நம்மளோட மாவிளக்கு அம்மா ரெடி பண்ணியிருந்தது. எல்லாரும் ஒரே டைமில் மாவிளக்கு ஏற்றி இருக்கிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி தீபம் காட்டினாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நானும் பட்டும் மேண்டட்டரி போஸ்ட்லாம் கொடுத்துட்டு மத்தியான சாப்பாடு அங்கேயே கொடுத்துட்டாங்க. சுண்டல், பொங்கல், தயிர் சாதம், வடை, ஊறுகாய் அப்படின்ட்டு அதெல்லாம் அப்படியே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். இப்போ தான் மெயினான இடத்துக்கே வந்திருக்கோம். எல்லாரும் வந்துட்டு கோழி சூப் வாங்குறதுக்காக தான் வந்து நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்துட்டு காலையிலே புள்ளி கொடுக்கறதுக்காக சேவல் கோழிலாம் கொடுத்துருவோம். அதை வந்துட்டு அடித்து அங்கேயே சூப் வச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே ஷேர் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். இது வந்துட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கப்பன்ட்டு இல்லை, எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி எங்கள் ஐயா அவங்க சின்ன பிள்ளையா இருக்க காலத்துலேருந்தே இதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டிலேயே நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னு கேட்குறீங்களே அடிக்கடி. நாங்கள் எங்கள் சாமிக்கே நான்வெஜ் தாங்க சாப்பிடுவோம். சூப்பு குடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒரு சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயிலில் போயிட்டு குடிக்கிறது என்னமோ அது ஒரு டேஸ்ட்டுங்க. எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த மொட்டை தலையக்கா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளாக முடியோடய பார்த்துட்டோமா, இப்போ முடி இல்லாமல் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பழகிருச்சு. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதோட கடையை சாத்திக்கிறேன்.